மோசேயினுடைய நியாய பிரமாணங்களின் நடந்தா என்னதுக்கு நிச்சயமாகவே உனக்கு பரலோகம் உண்டு. ஆனா மோசேயினுடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்க மிகவும் கடினம் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வந்ததன் நோக்கம் அதுதான். நியாய பிரமாணத்தை ஒருவனாலும் ஒரு காலம் கடைபிடிக்க முடியாது. அது ஆவியே அல்லாமல், பரிசுத்த ஆவியே அல்லாமல், அல்லது நியாய பிரமாணத்தை எழுதினவரே அல்லாமல் யாராலை கடைபிடிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை எழுதினவர். இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணிகன். அவர்தான் நியாய பிரமாணம், அவர்தான் பைபிள், அவர்தான் வார்த்தை, அவர்தான். அல்லேலூயா. அவரை அல்லாமல் ஒருவனும் பரலோகம் வர முடியும். பெந்தெகோஸ்தே நாள் என்னும் வந்த போது, அந்த நாட்களிலே தேவன் யூதர்கள் மேல கர்த்தர் அவருடைய ஆவியை ஊற்றினார். 120 பேரை அந்த ஆவியை ஊற்றினார். அந்த ஆவியானவர் உலகம் முழுவதும் பரவினார். இந்தியாவுக்கு வந்தார், எத்தியோப்பியாவுக்கு வந்தார், அமெரிக்காவுக்கு வந்தார், ஆஸ்திரேலியாவுக்கு வந்தார், சைனாவுக்கு வந்தார், ஜப்பானுக்கு வந்தார், இன்னும் குவைத், இன்னும் எப்பேற்பட்ட நாடுகள் இருக்கிறதோ, தேசங்கள் இருக்கிறதோ, அந்த தேசங்களில் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பரவி போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆவியில் பிடிக்கப்பட்டவன் நான், இயேசுவின் பிள்ளை. என்னை கீழ்ப்படுத்தின ஆவியை நான் கீழ்ப்படுத்தவும், என்னை தண்டித்த ஆவியை நான் தண்டிக்கவும், என்னை ஒடுக்கின ஆவியை நான் ஒடுக்கவும், சகலமும் என் காலுக்கு வரவும் என் தேவன் என்னை ஆவியால் நிரப்பி இருக்கிறார். யூதன் கூட இன்னைக்கு கண் இல்லாம இருக்கிறான். யூதன் 2000 வருஷத்துக்கு முன்னதாக ஆண்டவர் வந்துட்டு போன அந்த காரியத்தை கூட எவ்வளவோ ஞானம் பெருகின அவனுக்கு, எவ்வளவோ தத்துவ ஞானிகள் பிறந்த அந்த குலத்துல இன்னைக்கு வரைக்கும் கிறிஸ்துவை அறிந்து அறியாதவனை போலவனும், கிறிஸ்துவை அறியாத மூடனை போலவும் இன்னைக்கு யூத குலத்துல இருக்கிறான். செவ்வாய் கிரகத்துல என்ன இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்றான். சூரியன்ல என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்றான். பூமி கடியில இருக்க என்ன இருக்குன்னு ஆராய்ச்சி பண்றான். எப்படி ஆண்டவர் உருவாக்கினாருங்கிறது ஆராய்ச்சி பண்றான். இயேசு கிறிஸ்து ஏன் வந்தாருன்னு ஆராய்ச்சி பண்ணல. அவன் பண்ணியிருந்தான்னா இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் பெருகி இருக்கும். இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்தின் மேல ஒருவனும் யுத்தம் செய்ய முடியாது. தேவன் அப்படி காப்பாற்றி இருப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எந்த நாடும் அது வல்லரசாகும். அல்லேலூயா.